தஞ்சையில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ள நிலையில் ஈரப்பதம் பார்க்காமல் கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிட கேட்கலாம். சையத் மௌலானா, வணக்கம். விவசாயிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது, நிலவரம் என்ன? தஞ்சாவூர் மாவட்டத்தில் தற்போது குறுவை அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஆலக்குடி, காட்டூர், வளமர்கோட்டை, சூரக்கோட்டை, மடிகை, ஒடத்தநாடு, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 10 நாட்களாக அறுவடை செய்த நெல்லுடன் விவசாயிகள் கொள்முதல் நிலையத்தில் இரவு பகலாக தார்பாய் மூலம் பாதுகாத்து வருகின்றனர். இதனால் 10 நாட்களாக நெல்லை காவல் காப்பது, உலர வைப்பது என தங்களுக்கு கூடுதல் செலவு ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து தஞ்சை மாவட்டத்தில் விட்டுவிட்டு கலைமுறை காரணமாக நெல்மணிகள் அனைத்தும் நீரில் மூழ்கி முளைத்து அழுகி கொண்டு வருகிறது. இதனால் விவசாயிகள் வேதனையாக தெரிவிக்கின்றனர். விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை விரைவாக கொள்முதல் செய்ய வேண்டும். அதே போன்று ஒரு நாளைக்கு 500 மூட்டைகள் தான் பிடிக்கிறார்கள். 1000 மூட்டை 2000 மூட்டை பிடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நம்ம இப்ப பார்க்கக்கூடிய பகுதியானது பாத்தீங்கன்னா ஆலக்குடி, அந்த கிராமத்தில் பாத்தீங்கன்னா 3 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கிறது. ஆனால் இங்க அதிக அளவில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கம் அளவிற்கு நெல் மணிகள் சாலை ஓரங்களில், அதே போன்று அந்த நேரடி கொள்முதல் நிலையம் முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த வெளியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மழை பெய்து அது தற்போது முளைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் தற்போது இந்த மழையின் காரணமாக மகசூல் என்பது குறைந்து விடும். கிட்டத்தட்ட 10 மூட்டை தான் தற்போது வருகிறது. கிட்டத்தட்ட 15 மூட்டை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது 10 மூட்டை தான் வருகிறது. அதனால் அரசாங்கம் டெல்டா விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என தஞ்சை டெல்டா விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சையத்.